ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் வேர்ல்ட். எப்பயும் போல் வருஷம் போகுது, மாதம் போகுது, வாரம் போகுது, எல்லாமே போகுது. ஆனால் நம்ம புத்துணர்ச்சியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறதுக்காக தான் அந்த பண்டிகைகள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர்லேயும் இப்போ திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2ஆம் நாள் திருவிழா. ஃபஸ்ட்டு நாள் போக முடியல. கொடியேற்றத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். மணி 5 ஆகிடுச்சு. நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி யானை வந்து ட்ரெயின் வர இடத்துல நின்றுட்டு ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு. அதை காமிச்சிட்டு இருந்தாங்க. நித்யஸ்ரீ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன வயசானாலும் என்ன, யானைன்னு பார்த்தாலும் எல்லாருக்குமே ஜாலி தானே. நாங்கள்லாம் வந்து கிளம்பி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயில் போனோம். பிள்ளையார் கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து உடனே இங்கேயும் மாதா கோயில்லையும் ஸ்டார்ட் ஆகிடும். நாங்கள் பிள்ளையார் கோயில் போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்தோம். வரும்போது வேணால் மாதா கோயிலில் பார்த்துட்டு, ஏன்னா மாதா கோயில் வந்து 9-10 தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து பிள்ளையார் கோயிலில் போய் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருந்தோம். வர வழியில் அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு பலூன் அதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கடைகள்லாம் போடுவாங்க. அதாவது 8ஆம் திருவிழா, 9, 10 அந்த 3 நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாருமே அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு இந்த 10 நாளில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம். இங்கே புது புது ட்ரெஸ் எடுக்கிறதாகட்டும், தேவையான பொருள் என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். நான் அந்த லாங் வீடியோவில் எடுக்கிறேன் பாருங்கள். இன்னும் ஒரு 1 வீக் போகட்டும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கே எப்படி சொல்கிறது, நமக்கே வந்து ஒரு எனர்ஜி வந்துடும். வேண்டான்னு இருக்கவங்க கூட அதெல்லாம் பார்த்தா சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அமக்கலமாக இருக்கும். நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். மெடிக்கல் கொஞ்சம் போக வேண்டியிருந்தது. மெடிக்கல் போயிட்டு கொஞ்சம் ஏதாவது தேவையானது வாங்கலாம். லிஸ்ட்டு போட்டு வச்சோம். நார்கோயிலில் வாங்கணுன்ட்டு போக முடியல. சரி இங்கே வந்தோம்மா அப்படியே வாங்கி வைக்கலான்னு வந்துட்டோம். இங்கே வந்து அப்போல்லோ இருக்குது. டிஸ்கவுண்ட் போட்டு வாங்கலாம். சூப்பராக இருக்கும் எல்லாமே. இவளுக்கு என்ன தேவைன்னு, அதாவது இப்போ கடைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு காரணமே அவளுக்கு இதெல்லாம் தெரியுதா என்ன ஏது அப்படிங்கிறதுக்காக தான். இது அவளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்தல். என்ன அம்மா என்ன செய்கிறாங்க, பாப்பா என்ன செய்கிறா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அந்த புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறதுக்காக தான். இந்தந்த ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்னு அவளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுட்டு எங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். சூப்பராக அவளுக்கும் எல்லாமே ஆசைகள் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, அவளால் அந்த குழந்தைத்தனத்துலேருந்து வெளியில் வர முடியல. அதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும். கடவுள் தான் அவளுக்கு வந்து நல்ல வழி காட்டணும். நான் மாதா கோவிலுக்கு மெழுகெல்லாம் ஏற்றிருக்கேன். எப்படியாவது நான் இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ளே அவளுக்கு நல்லா க்யூர் ஆகிட்டு சூப்பராக எல்லாரையும் போல் அவளும் செல்ல பொண்ணாக வரணும் அப்படின்ட்டு மனசில் வேண்டிக்கிட்டு மாதா கோயிலில் வருஷம் நான் வந்து அந்த இது ஏற்றுவேன், அந்த மெழுகுவத்தி. எங்கள் ஊர் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே இந்த குமரி மாவட்டம் நாகர்கோயிலெலாம் வந்து இந்த தேன்குழன்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட் வந்து கிடைக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே சுட சுட முறுன்னு அப்படியே தருவாங்க, சாப்பிடுவாங்க எல்லாருமே. எங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் அவ்வளோ பிடிக்காதுன்னா ஸ்வீட் அதிக அளவு இனிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் திகட்டுற மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சமாக வாங்கிட்டு ஒரு 1/4 கிலோ போல தான் வாங்கினேன். இது அப்படியே அங்கேயே செஞ்சு அப்படியே நிறையா பக்கம் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அடுப்பு பற்ற வச்சு இது மாதிரி எண்ணெயை காய வச்சு சுட சுட எங்களுக்கு சுட சுட செஞ்சு தருவாங்க. அது இந்த ஊர் ஸ்பெஷல், வேறு எங்கேயுமே கிடைக்காது. நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும். திருநெல்வேலியிலும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் திருவிழான்னு சொல்லிட்டு அந்த மாவட்டங்களில் இதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. இந்த கடை வச்சுருக்கவங்க வந்து எங்களுக்கு அப்போலேருந்தே தெரியும். இந்த ஊருக்கு வந்த புதுசுலேருந்தே அவங்க கடை வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக அந்த ஃபேமிலி, ரொம்ப ஜாயின்ட் ஃபேமிலி. அவங்க ரொம்ப நல்லா அன்னோன்யமாக இருப்பாங்க அந்த குடும்பத்தில் எல்லாருமே. பார்த்திங்கன்னா மாதா கோயிலில் நல்லா லைட்டிங்ஸ்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து பாட்டு கச்சேரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உட்காந்து பார்க்கலாம், ஒரு 11:30 வரைக்கும் ஓடும். ஆனால் அவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குற அளவுக்குலாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நான் உடனே கிளம்பி ஆகணும். நம்ம பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு தனியாக போக வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு 2-3 பாட்டு ரசித்தோம். நல்லா சூப்பராக இருந்தது. அதாவது மத நல்லிணக்கம்னு சொல்கிறதுக்கு இந்த இடம் தான் வந்து ஒரு சாட்சியாக இருக்கும். எல்லா மக்களும் வருவாங்க, இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே வருவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த காதலை மாட்டிக்கிட்டு 2 பேரும் பண்ணுற சேட்டையை பாருங்கள், அக்காவும் தங்கச்சியும். திருவிழாவில் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ஹாப்பி. அந்த விதத்தில் நம்ம வீட்டு 2 செல்லக்குட்டிகளும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு கிளம்பலான்ட்டு மணி ஆயிடுச்சு. அப்புறம் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆச்சு. அப்புறம் அதை சரி பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் பாட்டு கேட்கணும் போல இருந்தது. வண்டியை சரி பண்ணுற நேரம் உட்காந்து நம்ம பாட்டு கேட்கலாமேன்னு அப்புறம் கேட்டோம்.
அப்போ வந்து நல்ல ஒரு சிவன் பாட்டு பாடிட்டு இருந்தார். சூப்பராக இருந்தது. என்னடா மாதா கோயிலில் சிவன் பாட்டானா உண்மைதாங்க. எல்லா மதம் சம்மதங்கிற மாதிரி இந்த ஊரில் அதுதான் நடக்கும். இந்த மாதா கோயில் திருவிழாவில் அதுதான் ஒரு ஃபேமஸ்ஸு. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பாட்டு. கொஞ்ச நேரம் அந்த பாட்டை கேட்டேன். அதுக்குள்ளே வண்டி சரியாயிடுச்சுன்னு ஃபோன் வந்தவுடனே அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே மனசே இல்லை. இன்னும் 8ஆம் நாளாக 9ஆம் நாளாக மறுபடியும் பாட்டு கச்சேரி இருக்குது. பார்ப்போம், அன்றைக்கி வேணால் பார்ப்பேன் உட்காந்து கொஞ்ச நேரம். சண்டே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூலு உட்காந்து ஃபுல் டே பார்க்க முடியாது அந்த நைட் ஃபுல்லாக. அதனால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கிளம்பிடுவோம் ஒரு 11 மணி வரைக்கும். இது 2ஆம் நாளும் அழகாக சூப்பராக நல்லா பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க. கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.